ரோஹிணியோட உண்மையே சீக்கிரமா தெரிய வரணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. முத்துவும் மீனாவும் கிளம்புனதுக்கு அப்புறம் ரோஹிணி போயிட்டு அவங்க அம்மா கிட்ட நீ வந்து அவங்கள அவாய்ட் பண்ற மாதிரி பேசினா மட்டும்தான் அவங்க இங்க வரமாட்டாங்க, இல்லைன்னா அவங்க அடிக்கடி இங்க வந்துகிட்டே தான் இருப்பாங்க, இனி பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து பார்லர் கிளம்பிடுறாங்க. அங்க போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு வித்யா கிட்ட நடந்ததெல்லாம் ரோஹிணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து கேக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போனேன், ஆனா கடைசி வரைக்கும் நான் வந்து செலிப்ரேட் பண்ணல, முத்துவும் மீனாவும் வந்துட்டு அவங்க எல்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டாங்க, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது வித்யா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வித்யா சொல்றாங்க அவங்க வந்த உடனே நீ போய் ஒளிஞ்சுக்கிட்டல, அவங்க கண்ணில் மாட்டிருந்தனா நீ என்ன பண்ணிருப்ப, அதனால செலிப்ரேட் பண்ணலனாலும் நீ ஃபீல் பண்ணாத, இதுக்கெல்லாம் நீ வந்து கோவப்படாத, கூலாரு அப்படின்னு சொல்றாங்க. ரோஹிணி இருந்துகிட்டு சரி எனக்கு நேரமாச்சு நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ரோஹிணி வந்து கரெக்டா வீட்டு வாசல்ல வெளியே நின்றுட்டு இருக்கும் போது மீனா வந்து அண்ணாமலை கிட்ட பேசிட்டு இருக்காங்க. மாமா அன்னைக்கு வந்து கிருஷ்ணன் ஒருத்தவங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்திருந்தேன் இல்லையா, அவனோட அம்மா வந்துட்டு துபாயில இருக்கிறாங்க, அவங்க அப்பாவும் வந்து இறந்துட்டாங்களாமா, அவங்க அம்மாவுக்கு வந்து பிடிக்காத கல்யாணம் பண்ணதுனால கிருஷ்ண வந்து விட்டுட்டு துபாய் கிளம்பிட்டாங்க, அதனால அவனை கூட்டிட்டு வந்து நாங்க வளர்த்தலான் இருக்கோம், நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்களோ நீங்க சொல்லுங்க மாமா, நான் அதை கேட்டுட்டு வந்து நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்கத ரோஹிணி வந்து வெளியில நின்று கேட்டுறாங்க. அதுக்கு மனோஜ் சொல்றாங்க துபாய் போயிட்டு அங்க வேலைதான் செய்யறாளா இல்ல வந்து யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறாளா யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமா பேசிட்டு இருக்கத ரோஹிணி வந்து வெளியில நின்று கேட்டுறாங்க. விஜயா சொல்றாங்க நீங்க வந்து மேல ரூம் கட்டுறேன்னு சொன்னீங்க இல்லையா, ரூம் கட்டினதுக்கு அப்புறம் கிருஷ்ண கூட்டிட்டு வந்து வச்சுக்கோங்க, இந்த வீட்டுல நீங்க வச்சிருக்க கூடாது, இது என்னோட வீடு, நான் சொல்றதெல்லாம் நீங்களாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து முத்து மீனாவை பார்த்துட்டு ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காங்க. ஸ்ருதி வந்து இதை கேட்டுட்டு ஏங்க ஆண்டி உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, ஒரு பையன் வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்படுறான் கூட்டிட்டு வந்து வளர்த்துறேன்னு தானே சொல்றாங்க, ஏங்க ஆண்டி நீங்க எப்படி பேசுறீங்க, அதானே உங்க பையனே நீங்க வளர்த்தல, பாட்டி வீட்டுல விட்டு தானே வளர்த்துனீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு எல்லாம் வந்து மனசாட்சிங்கன்னு ஒண்ணு இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்த வாரம் வந்து கிறிஷ் இந்த வீட்டுக்கு வருவாங்களா என்னங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.